முதல்ல இந்த நடுநிலைக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு புரிதல். இந்த உலகத்தில் நடுநிலை அப்படின்லாம் யாரும் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு சார்பு, அவங்களுக்குன்னு பிடிச்சவங்க, சாஃப்ட் கார்னர். ஒரு கட்சியிலையும் இவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்காது, அல்லது வந்து இந்த கட்சி பிடிக்கும், இந்த கட்சி பிடிக்காது, இந்த சித்தாந்தம் பிடிக்காது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே ஒரு சார்பு நிலை இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் வந்து ஊடகத்தில் பேசிட்டு இருப்பாங்க. என்ன கூட சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, தம்பி நீ வந்து நடுநிலைன்னு நான் நினைச்சேன், நீ என்ன நாம் தமிழருக்கு சாஃப்ட் கார்னராக பேசுறேன்லாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஏங்க எனக்கு பிடிக்கும், அதில் எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு, நான் பேசுறேன். அதே போல அதிமுக எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, பேசுறேன். அதே போல தான் விஜய் அவர்களுடைய கட்சியிலையும் அவங்க புதுசாக ஆரம்பிச்சு வராங்க, நல்லா வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல ஆட்சி மாற்றம் 2026 வரணும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு சார்பு நிலை இருக்கு இல்லையா, எனக்குன்னு ஒரு சார்பு, எனக்குன்னு ஒரு எதிர்ப்பு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கலர் சட்டை போட்டுக்கிட்டு நான் இப்படிதான்ப்பா, நான் நடுநிலை இல்லைன்னு சொல்றவங்களை கூட நீங்க நம்பி அவங்க பேசுறதை நீங்க கேட்கலாங்க. ஆனா அந்த கோட்டு போட்டுக்கிட்டு வந்து நான் நடுநிலைன்னு உட்காடுறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நீங்க என்னைக்குமே நம்பிடாதீங்க. அவங்க தான் உங்களை மேனிபுலேட் பண்றவங்களா இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த ஒரு வார்த்தையை சொன்னா பயங்கரமா ஹர்ட் ஆயிருவாங்க, செம்மையா டென்ஷன் ஆயிருவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும். அப்படி நம்ம திமுக உடன்பிறப்புகளுக்கு கேட்ட உடனே பயங்கர கட்டுக்கடங்காத காட்டு எருமைகளாகவும், அதாவது உக்கரத்தின் உச்சத்துக்கே போகக்கூடிய, டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ தப்பான வார்த்தை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கருணாநிதி அவர்கள், அவருடைய பேரை சொன்னா போதும் அப்படி டென்ஷன் ஆவாங்க. அது எப்படி கருணாநிதினு சொல்லலாம் அப்படின்ட்டு மக்களே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆச்சரியப்பட்டு, ஏன்பா பேர் தானப்பா, அது என்ன கெட்ட வார்த்தையா, பேர் சொன்ன கூடவா கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி வியப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் முடியாது, கலைஞர்னு சொல்லுன்னு போட்டு தொல்லை பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு தலைவருக்குமேங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்குமே ஒரு பட்டம், அது வந்து அவங்க தொண்டர்கள் கொடுத்த பட்டமா இருக்கலாம், அவங்களா விரும்பி வச்சுக்கிட்ட பட்டமா இருக்கலாம். அதை அவங்க வச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஊடகங்கள்ல அல்லது வந்து அவங்களுடைய கட்சி மீட்டிங்ல அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதை போய் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா ரோட்ல போறவங்க வரவங்களும் சும்மா இருக்கிற பப்ளிக்கும் இல்ல நீயும் அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களை பிடிச்சி தொல்லை பண்ணா இது டார்ச்சர் தானே. பப்ளிக்கை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? உனக்கு பிடிச்சிருக்குதா, தப்பு இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழறிஞர், டாக்டர் கலைஞர், தமிழ் தலைவர்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, பாட்டா கூட பாடுங்க, ரைமிங்க, அதுக்கு ஒரு டியூனை போட்டு பாட்டு பாடிக்கிட்டே கூட அப்படியே ரோட்ல போங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொல்ல போறது இல்லை. ஆனா நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்சி அதெல்லாம் எப்படி நீ கருணாநிதினு சொல்லலாம் அப்படின்னா, இது என்னப்பா அது வம்பா போச்சு. இப்போ ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு மேட்டிமை தன்மை, தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களை வந்து இப்படிதான் நடத்தணும், எங்களை வந்து சாமின்னு தான் கூப்பிடணும், எங்களை இப்படித்தான் கூப்பிடணும், அப்படித்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பயங்கரமா அவங்களை வந்து அட்டாக் பண்றீங்க. அதே தானே நீங்களும் பண்றீங்க, எங்களை இப்படித்தான் கூப்பிடணும், எங்க தலைவரை இப்படிதான் அழைக்கணும்னு சொல்லி. ஏங்க ஊடகத்துலங்க இப்ப ஒண்ணும் இல்ல, நியூஸ் 18ல இந்த நூற்றாண்டு விழா எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுல கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழான்னு போட்டாங்க. அதுக்கு ஒண்ணு, அது என்ன ஏப்பா கார்த்திகை செல்வா, நீ வந்து கலைஞர்னு போட மாட்டியா, அது என்ன கருணாநிதினு போடுற. காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு தடவை போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க, புகழ்ந்து தாங்க பதிவு போடுறாங்க, அதுல கருணாநிதி அவர்களின் மகன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பாத்தியா ஜாதி புத்தி காட்டிட்டாங்க. ஏன் கலைஞர்னு சொல்ல முடியாதா, இதுக்கு தான் இவங்களெல்லாம் கட்சியிலே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிவு போட வேண்டியது. அதே போல விவாத நிகழ்ச்சிகள் யாராச்சும் கூட இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அவங்க இவங்க யாராச்சும் கருணாநிதினு சொல்லிட்டு போதும், அது திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பிடிச்சி தொல்லை பண்றது, அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க விவாத நிகழ்ச்சியில் வந்து தொல்லை பண்றது. இந்த சூழல்ல தான் இதுக்கு யாருன்னா போய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்டவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு யாராச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி, இல்ல தெளிங்க, நார்மல் ஆகுங்க, முதல்ல வந்து யதார்த்தத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி புரிய வைக்க மாட்டாங்களான்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வேற மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. ஒரு பாட்டை பாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி, உங்களுக்கு தான் தெரியுமே, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, அதுல பாருங்க அந்த பாட்டு பாடினதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல. அந்த டைம்ல ஒரு உடன்பிறப்பு பதிவு போடுறாரு, நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது, தாத்தா காலத்து உடன்பிறப்பு பழகுது, நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது கருணாநிதினு சொன்னாலே அடிக்க போயிருவோம், அது எப்படா நீ வந்து கலைஞர்னு சொல்லாம கருணாநிதினு சொல்றேன்னு சொல்லி நாங்களாம் போயிருவோம், அப்படிப்பட்ட ஆட்கள்றா நாங்க அப்படின்ட்டு. இப்படிதாங்க நாங்க எப்படி சொல்றோமோ அப்படித்தான் எல்லாரும் சொல்லணும்ட்டு. அது வேற ஒரு தலைகணம் என்னன்னா, நாங்க வந்து ரொம்ப அறிவார்ந்தவர்கள், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சராசரி தமிழனை விட கூடுதல் அறிவு பெற்றவர்கள், அதனாலதான் நமக்கு அமைப்பு ரீதியா ஒரு பின்னடைவு, நம்ம ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. இந்த ஒரு உயர்ந்த திமுக காரங்கன்னா நம்ம ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆதிக்கமான நிலையை அவங்களுக்குள்ள பாருங்க எவ்வளவு இருக்குது. எல்லாரையும் நாங்க கேவலம் பேசுவோம், ஆனா எங்களை நீங்க சாமி மாதிரி கும்பிடணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு. இந்த சூழல்ல இதுக்கு சரியான வைத்தியம் ஒருத்தர் பண்ணி விட்டாருங்க.
மரியாதைக்குரிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரு ஒரு விவாத நிகழ்ச்சியில, அது எந்த சேனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சன் நியூஸ் விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அதுல நெறியாளர், காலம் காலமாக தன்னை ஒரு நடுநிலையாளர் என்று நிரூபித்தவர், மூத்த ஊடகவியலாளர், அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையாளர் அவர் போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை கையாளுறாரு. அப்போ பேசும்போது ஜெயலலிதா அவர்கள் என்றும், கருணாநிதி அவர்களை குறிப்பிடும் போது கலைஞர் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. கரெக்டா நோட் பண்ணிட்டாரு பேராசிரியர். இருங்க அது என்ன இது, நான் குணா அவர்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பேற்பட்ட ஒரு நடுநிலையாளர், ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு நடுநிலையாளராக இருந்துகிட்டு இப்படி ஒரு தலைவரை இப்படி பேர் சொல்லியும் இன்னொரு தலைவரை கலைஞர்னு சொல்றது நியாயமா அப்படின்னா, அது கலைஞர் தானே அப்படின்னாரு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே திகைச்சு போயிட்டு பேரஞ்ச மாதிரி நிக்கிறாரு. கேமரா லைவ் ஓடிட்டு இருக்குது. குணா அவர்களிடமே நான் அன்போடு கேட்டுக்கிறேன், கருணாநிதி அவர்கள்னு கூட சொல்லலாம் இல்லையா? கலைஞர்னு சொன்னேனா? ஏன் கலைஞர் தான் அவரு. இவங்க அம்மா இல்லையா? அப்ப நீங்க நடுநிலைய பத்திரிக்கையாளர். ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியாக ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. அந்த வீடியோ சும்மா லட்சக்கணக்கில் இங்க எடுத்து பகிர்ந்து பயங்கரமான வைரல். 2 நாளா அப்படியான பாராட்டுகள். என்னப்பா அதிமுக காரங்க தான் பாராட்டுறாங்கன்னா, இல்ல எல்லா மக்களும் பாராட்டுறாங்க. அரசியல் சார்பு இல்லாதவங்க கூட கரெக்டா போயிட்டு கரெக்டான வைத்தியத்தை அவங்க இடத்துல பண்ணி விட்டு வந்துட்டாருப்பா பேராசிரியர்ன்ட்டு. அது பேராசிரியருடைய வழக்கம் தான். அது அவர் நாம் தமிழர்ல இருந்த காலத்திலேயே அவருடைய அந்த விவாத திறன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகும்போது அப்படியே ஃப்ரீயா தான் போய் உட்காருவாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பேச விட்டுருவாரு. இவர் அமைதியா இருப்பாரு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன ஆள் அமைதியா இருக்காப்புல, ஓ அவன் நல்லா பேசுறோம் போல இருக்குது, பயங்கர பாயிண்டா பேசுறோம் போல இருக்குது, அதான் ஆள் ஆஃப் ஆயிட்டாருன்னு சொல்லி உற்சாகமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்களை அறியாமே அவங்க வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவர் அமைதியா உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் போகும்போது வெறுங்கையோட போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட இருந்தே வெப்பன்ஸை கலெக்ட் பண்ணி அடுத்து அவருக்கான நேரம் வரும்போது பொட்டுன்னு ஒரு தட்டு தட்டுவாரு, அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு, நாம் தமிழர்ல இருந்த டைம்ல இவர் கொளத்தூர் மணி அவர்களோட பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஒரு ஈவேரா அவர்களை பற்றி ஒரு விவாதம் ஆதன் தமிழ்ல நடக்குது. அது அப்படி ஒரு வைரல், அது இப்போ வரைக்குமே மறக்க முடியாத ஒரு விவாதம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா ஊடக நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா திமுக சைட்ல இருக்கிறவங்க நாம் போல நீ போல அவங்களை கூப்பிட்டா நாங்க வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி நம்ம பரவலா கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த நாங்கள் தான் அறிவார்ந்தவர்கள், எங்களை போன்ற புள்ளி விவரத்தோட அப்படி ஒரு விவாதத்துல எங்களை மிஞ்சிக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு முறையா மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்ச ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர். கடந்த 10-15 ஆண்டுகளாக அந்த வேலையை அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மக்கள் மேடை, விவாத நிகழ்ச்சி, வட்டமேசை நிகழ்ச்சின்னு எது நடந்தாலுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிரௌடு பெருசா கூடி இருப்பாங்கல்ல மக்கள் அதை பாக்குறதுக்கு. அவங்க மத்தியில நாம் தமிழர் சார்ந்தவங்க பேசும்போது அதுக்கான அப்ளாஸே வேற மாதிரி இருக்கும். அது இப்பயும் பாத்தீங்கன்னா அக்கா காளியம்மாள் அவர்கள், இடுமானம் கார்த்தி அவர்கள் அவங்க எல்லாம் போயிட்டு விவாதத்துல கலந்துக்கும் போது மிகப்பெரிய அளவுல அவங்க டஃப் கொடுப்பாங்க, மிகப்பெரிய அளவுல திமுக காரங்களை திணற வைப்பாங்க. அப்படியாக இருந்த சூழல்ல இப்ப அதிமுக சார்பில் அதிமுக மேல ஒரு பிராண்டிங் அவங்க எப்பயுமே பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுவாகவே அதிமுகவா அவங்க எல்லாம் ரொம்ப அறிவார்ந்து புள்ளி விவரத்தோட எல்லாம் பேச மாட்டாங்க, எமோஷனல் தான், புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்கன்ற தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, மிஞ்சி போனா கத்துவாங்க சத்தம் போடுவாங்க அப்படியே ஒரு மாதிரி கலாட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா அதிமுக சைட்ல இருந்தும் கூட புள்ளி விவரத்தோட அது இப்ப சன் நியூஸ் முடிஞ்சு அடுத்த நாள் நியூஸ் 18 நம்ம வழக்கறிஞர் சரவணன் வேற போயிட்டாரு. கரெக்டா இவர் வருவாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி போனாரா என்னன்னு தெரியல. அதுவும் பயங்கர வைரல், பாராட்டி தள்ளுறாங்க. வெறும் அதிமுக காரங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அதை பார்க்கிற எல்லாருமே பேராசிரியர் அவரை பாராட்டி தள்ளுறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில பர்சனலா ரொம்ப சந்தோஷங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஒரு மன வருத்தத்துல அல்லது அவருக்கு ஒரு கெட்ட காலம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல நான் அவரை போய் பார்த்த ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு அவ்வளோ ஒரு மன வருத்தத்துல ஒரு வேதனையில அண்ணன் இருந்தாரு, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, பல பாதைகள் கடந்து எல்லாரும் வெவ்வேறு பாதையில போயாச்சு. இன்னைக்கு எல்லாருமே அவரை பாராட்டுற மாதிரி, கட்சி மாறுபாடுகள் கடந்து அவரை வாழ்த்துற மாதிரி, அவரை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிறது, அந்த வாழ்த்துறது அதை பார்க்கும்போது பர்சனலா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்பயுமே நான் மனசார நினைப்பேன். அப்படி அவர் இன்னைக்கு விவாத நிகழ்ச்சிகள்லையும் மேடையிலையும் பட்டை கிளப்புறது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரே சந்தோஷம். அதுவும் திமுக காரங்க கதறதை பார்க்கும்போது 2 நாளா பார்க்கணுமே சோசியல் மீடியால. அடடா, உண்மையிலேயே பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு அதுவும் குறிப்பா இந்த விஷயத்துல திமுக காரங்கிட்ட, எப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான், பேர் சொன்னா எல்லாருக்கும் பேர் சொல்லி கூப்பிடணும், இல்லைன்னா எல்லாருக்கும் பட்ட பேர் அடமொழி வச்சு கூப்பிடுங்க அப்படின்னா, இப்ப எடப்பாடியார் அவர்களே புரட்சி தமிழர்னு கூப்பிடணும். எங்க தோழர் திருமா அவருக்கு நாங்க பேராசான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் விசிக சார்ல, அவரை மட்டும் திருமான்னு விவாதத்துல சொல்றீங்க.
அவரையும் பேராசான் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து இப்ப சசிகலா அவர்களை பத்தி சொல்றதா இருந்தா சின்னம்மா அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து சேப்பாக்கம் சேக்குவாரா தளபதி அப்படின்லாம் நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி வந்து இப்ப இருக்காரு நம்ம வைகோ இருக்காருன்னா அவருக்கு என்னங்க பேரு? குருநாதர்ன்னு நாங்க சொல்றோம். அவங்க கட்சியில என்ன பேர் வச்சிருக்காங்க? கிரேக்க புயலா? தெரியல. அதான் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப விஜயகாந்த் இருக்காருன்னா கேப்டன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கட்சியில சொல்லுவாங்க. அப்ப விவாதத்திலும் கேப்டன் சொல்லி சொல்லுங்க. சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லுங்க. இல்லையா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லுங்க. அது என்ன அவருக்கு மட்டும் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் தனித்த ஒரு அடைமொழி அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளா பப்ளிக் கிட்ட இருந்துச்சு. அத பப்ளிக்ல போட்டு சன் நியூஸ்ல வச்சு அவர் கேட்டாரு. முதல்ல இந்த நடுநிலைக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு புரிதல். இந்த உலகத்துல நடுநிலை அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருமே ஏதோ ஒரு சார்பு, அவங்களுக்குன்னு பிடிச்சவங்க, சாஃப்ட் கார்னர். ஒரு கட்சியிலயும் இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காது. அல்லது வந்து இந்த கட்சி பிடிக்கும், இந்த கட்சி பிடிக்காது, இந்த சித்தாந்தம் பிடிக்காது. எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே ஒரு சார்பு நிலை இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் வந்து ஊடகத்துல பேசிட்டு இருப்பாங்க. என்ன கூட சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. தம்பி நீ வந்து நடுநிலைன்னு நான் நினைச்சேன். நீ என்ன நாம் தமிழருக்கு சாஃப்ட் கார்னரா பேசுறேன்னுலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஏங்க எனக்கு பிடிக்கும். அதுல எனக்கு பிடிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நான் பேசுறேன். அதே போல தான் அதிமுகல எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. அ பேசுறேன். அதே போல தான் விஜய் அவர்களுடைய கட்சியிலயும் அவங்க புதுசா ஆரம்பிச்சு வராங்க. நல்லா வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல ஆட்சி மாற்றம் 2026ல வரணும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு சார்பு நிலை இருக்கு இல்லையா? எனக்குன்னு ஒரு சார்பு, எனக்குன்னு ஒரு எதிர்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கலர் சட்டை போட்டுக்கிட்டு நான் இப்படிதான்ப்பா நான் நடுநிலை இல்லைன்னு சொல்றவங்கள கூட நீங்க நம்பி அவங்க பேசுறத நீங்க கேட்கலாங்க. ஆனா அந்த கோட் போட்டுக்கிட்டு வந்து நான் நடுநிலைன்னு உட்கார்றாங்க பாருங்க. அவங்கள மட்டும் நீங்க என்னைக்குமே நம்பிராதீங்க. அவங்க தான் உங்கள மேனிபுலேட் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த விஷயத்த மட்டும் எல்லாரும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.